நியூஸ் தமிழ் கழுகு. முதல் முறையா கட்சி நிர்வாகிகள் இல்லாம கரூர் விவகாரத்துல தன்னிச்சையா ஒரு முக்கியமான முடிவெடுத்திருக்காராம் விஜய். புஸ்ஸி ஆனந்த் நிர்மல்குமாருக்கு ஜாமீன் கிடைச்ச பிறகு கரூருக்கு போய் பாதிக்கப்பட்டவங்களை சந்திக்கலாம்னு முடிவெடுத்திருக்கிறாராம் விஜய். ஆனா அவரு தனியா வீட்டுக்குள்ள முடங்கி இருக்கிற ஒவ்வொரு நாளும் தன்னோட இமேஜ் பொது வெளியில சரியறத உணர்ந்த விஜய் உடனடியா என்ன செய்யணும்னு தீர்மானிக்க முடியாம இருந்ததா சொல்றாங்க. இந்த நிலையில தான் எதுக்காக யோசிக்கிறீங்க? நீங்க கரூருக்கு போறதுல என்ன சிக்கல்? நீங்க போறதுக்குள்ள நிலைமையே மாறிடும். ஏதாவது செய்யுங்க, நானே ஒரு தீர்வு சொல்றேன்னு தாவேக்காவோட கொள்கை பரப்பு பொதுச் செயலாளர் அருண்ராஜ் விஜய் கிட்ட உரிமையோட சொன்னாராம். அத அப்படியே ஏத்துக்கிட்ட விஜய் அடுத்த கட்டமா என்ன செய்யணும்னு சொல்லுங்கன்னு அருண்ராஜ் கிட்ட கேட்க அவர் கொடுத்த ஐடியா படிதான் பாதிக்கப்பட்ட குடும்பங்களோட விஜய் வீடியோ கால்ல பேசினாராம். அருண்ராஜே கரூருக்கு போய் பாதிக்கப்பட்ட குடும்பங்களை சந்திச்சு விஜய் பேச போற விஷயத்த சொல்லி அவங்கள தயார்படுத்தினாராம். தன்னோட போன்ல தான் விஜய்க்கு வீடியோ கால் போட்டு கொடுக்க பாதிக்கப்பட்டவங்களோட விஜய் பேசினாருங்கிறாங்க. முதல் முறையா ஜான் ஆரோக்கியசாமிய புறக்கணிச்ச விஜய் தானே முடிவெடுத்து இதை செஞ்சிருக்காருங்கிறாங்க. கரூர் விவகாரத்துல ஜான் ஆரோக்கியசாமியோட ஆலோசனைகள் தான் தனக்கு பெரிய பின்னடைவுன்னு நினைக்கிற விஜய் கரூர்ல திமுகவுக்கான சாதகமான அரசியலுக்கு தானே வழி ஏற்படுத்தி கொடுத்துட்டு தான் நினைக்கிறாராம் விஜய்.